எதிர்வரும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹரியானாவில் 2019 முதல் பாஜக ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அம்மாநில சட்டமன்றத்தின் ஆயுட்காலம் வரும் நவம்பர் 3ஆம் தேதி நிறைவடையும் நிலையில் 90 தொகுதிகளை உள்ளடக்கிய ஹரியானா சட்டப்பேரவைக்கு அக்டோபர் 5ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. இந்நிலையில் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் தேர்தல் குழு கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி ஆம் ஆத்மியுடன் கூட்டணி வைப்பது பற்றி பேசியதாக தெரிகிறது. கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி ஹரியானா காங்கிரஸ் தலைவர்களிடம் கருத்து கேட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் ஹரியானாவில் 10 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜகவால் 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. இதையடுத்து பாஜகவுக்கு மேலும் நெருக்கடி அளிக்கும் விதமாக ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைத்து ஹரியானா சட்டமன்ற தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. ஆனால் ஹரியானாவில் தனித்து களம் காண முடிவு செய்திருப்பதாக ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.